Bismillahirrahmanirrahim. Alhamdulillah hamdan kathiran tayyiban barakan fih kama yuhibbu rabbuna wa yarda. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Qala rahimahullahu ta'ala Kitabus Siyam. الأصل فيه قوله تعالى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. நோன்பு கடமை என்பதற்கு ஆதாரங்கள் உட்பட்டது தான் இந்த ஆயத்தில் அல்ல குறிப்பிட்டு காமிக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் ஷியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போலவே. அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காக. குத்திப என்று இங்கே குறிப்பிடுறது உஜூபை குறிக்குது. கத்தப மின் அல்ஃபாதில் உஜூப், அதாவது கத்தப என்பது கடமை என்று குறிக்கக்கூடிய வார்த்தைகளில் உட்பட்டது. ஷேக் அல்லாமா இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதாயிஉல் ஃபவாயித் என்ற அவங்களுடைய கிதாபில் இதை குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. கத்தப மின் அல்ஃபாதில் உஜூப். அப்போ இங்கே குத்திப என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீகா முகைராவில் குறிப்பிடுறான், எங்கள் மீது கடமையாகப்பட்டுள்ளதாக. அப்போ நோன்பு எங்கள் மீது, இந்த உம்மத்தின் மீது கடமை. எப்படி இந்த முன் சென்ற உம்மத்தின் மீது கடமையாக இருந்ததோ அதே போல் இந்த உம்மத்தின் மீதும் கடமை. வெஜூபு, அப்போ ஷேக் கீழே குறிப்பிடுறாங்க, நோன்பினுடைய ஷுரூத்துகளை, நிபந்தனைகளை குறிப்பிடுறாங்க. அந்த நிபந்தனைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மசாலாவை பார்ப்போம். அந்த மசாலா என்னவென்றால், ரமதானுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ நோன்பு வைப்பதனுடைய ஹுக்ம் என்னன்ட்டு. ஹதீஸ் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் வருவது போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகத்தமு ரமதான பி ஸௌமி யௌமின் அவ் யௌமைன் இல்லா ரஜுலன் கான யஸூமு ஸௌமன் ஃபல்யஸும்ஹு. நீங்கள் ரமதானுக்கு ஒரு நாள் முன்னாடியோ 2 நாளுக்கு முன்னாடியோ நோன்பு நோற்காதீங்க. யாரை தவிர ஒரு ஆள் அவருடைய ஆதத்தில் நோன்பு வச்சுட்டு வராரு. அது ஷேக் பஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தைசீருல் அல்லாம் என்ற கிதாபில் விளக்குறாங்க. இல்லாமன் கேன் லஹு ஆதத்தன் மின் ஸௌமிக யோமில் ஹமீஸ் அவுல் இஸ்னைன் அவுக கதாயி ததாயக்க வக்துஹு அவுக நதரின் லசிமஹு. இப்போ ஷேக் என்ன குறிப்பிடுறாங்க, யாருக்கு திங்கக்கிழமையிலையும் வேலைக்கிழமையும் நோன்பு வைக்கிற ஆதத்து இருக்கோ, அல்லது யாருக்கு பின்னாடி போன வருஷம் ரமதானில் விட்டு போன நோம்பினுடைய கதா செய்கிற டைம் முடிய போகுதோ அவரும், அல்லது யாராவது நேர்த்து செஞ்சுருந்தா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரமதானுக்கு ஒரு நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ நோன்பு வைக்கிறது. இவங்களை தவிர வேறு யாரும் ரமதானுக்கு ஒரு நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ நோன்பு வைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் ஷுரூத்துக்குள்ள நுழைவோம். வெஜீபு ஷியாமு ரமதான் அலா குல்லி முஸ்லீம், ரமதானுடைய நோன்பு அனைத்து முஸ்லீம் மீதும் கடமை. அப்போ முதல் ஷர்த்து அவர் முஸ்லீமாக இருக்கணும். இப்போ இதிலேருந்து காஃபிர் வெளில போயிட்டான். அதே போல் பாலிக், பருவ வயது அடைந்தவராக இருக்கணும், பாலிகாக இருக்கணும். இப்போ இதிலேருந்து ஷபி சிறுவன் வெளில போயிட்டான். இப்போ பாலிக் ஒரு ஆள் பருவ வயது அடைந்துட்டாருக்கு என்ன அலாமாத்துக்கள் உலமாக்கள் குறிப்பிடுறாங்க, ஹுருஜுல் மணி, வெளியாகிறது அவருக்கு. சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் 15 வயது பூர்த்தி ஆகிறது. சிலருடைய கருத்து இன்னொரு அலாமா என்னவென்றால் இன்பாத்து ஷர், அதாவது மர்ம உறுப்புக்கிட்ட முடி முளைப்பது. அதே போல் இது 2வது ஷர்த்து. 3வது ஷர்த்து என்னவென்றால் ஆக்கில், அந்த நபர் அறிவாளியாக இருக்கணும், மஜ்னூனாக இருக்கக்கூடாது, பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது. அதே போல் 4வது கருத்து என்னவென்றால் காதிர் அல ஸௌம், நோன்பு வைக்க அவருக்கு ஆற்றல் இருக்கணும். இப்போ இதிலேருந்து யார் வெளில போயிட்டா, ஆஜிஸ், நோன்பு வைக்க முடியாத ஆட்கள், வயது முதிர்ந்த ஆட்கள் வெளில போயிட்டாங்க. அதே போல் ஷேக் குறிப்பிடாத சில ஷர்த்துக்கள் இருக்குது. அதில் என்னவென்றால் 5வது என்ன, அல் இகாமா, அவர் ஊரில் இருக்கணும். பிரயாணியாக இருந்தால் அவரின் மீது நோன்பு கடமை இல்லை, ஊரில் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவது போல்
ஃபமன் கேன மின்கும் மரீதன் அவலா சஃபரின் ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர். யார் உங்களில் வந்து நோயாளியாகவோ பிரயாணத்தில் இருக்காங்களோ அவங்க வேறு நாட்களில் கணக்கிட்டு கதா செய்யணும். அப்போது என்ன வந்து இக்காமா ஊரில் இருக்கணும். அதே போல் 6வது விஷயம் என்னவென்றால் நியத் வைக்கணும், எண்ணம் வைக்கணும். நோன்பு வச்சுருக்கோன்ற நியத் சம்மந்தமாக பின்னாடி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் தஹாரா, தூய்மையாக இருக்கணும். தஹாரா என்பது வந்து இதிலேருந்து யார் வெளில போயிட்டா, ஹைது உள்ள பெண்மணிகள், மாதவிடை பெண்மணிகள் வெளில போயிட்டாங்க. அப்போது இது வந்து 7 நிபந்தனைகள். அப்போது ஷேக் வந்து அடுத்து என்ன குறிப்பிட்றாங்க, பிருயத்திஹி, அந்த ரமதான் மாதத்தினுடைய நோன்பு வந்து அந்த பிறைய ரமதான் மாதத்தினுடைய பிறையை கண்டால் தான் கடமையாகுது. அப்போ பிறையை நாங்கள் வந்து காணணும். நாங்கள் வந்து நாட்களை வந்து கணக்கிட்டு நோன்பு வைப்பது என்பது வந்து இது வந்து வழிகேடு, பிதத்தான விஷயம், வழிகேடான விஷயம், அறிவுக்கும் தவறான விஷயம், அறிவுக்கு பொருந்து போகாத விஷயமாக ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்றாங்க. என்ன சொல்கிறாங்க, வல் முஅ்தமித் அலல் ஹிசாப் ஃபில் ஹிலால் கமா அன்னஹு தலாலுன் ஃபிஷ் ஷரீஆ முப்ததஉன் ஃபித் தீன் ஃபஹுவ முஹ்திஉன் ஃபில் அக்ல். எப்படி வந்து நாங்கள் வந்து கணக்கிடுறது வந்து இந்த பிறையை வந்து நாட்களை வந்து கணக்கிட்டு நோன்பு பிடிப்பது என்பது அது வந்து எப்படி ஷரியத்தில் வழிகேடோ அதே போல் ஷரியத்தில் வழிகேடான விஷயமோ பிதத்தான விஷயமோ அதே போல் அறிவுக்கும் பொருந்தி போகாத விஷயம், தவறான விஷயமாக ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் மஜ்மூல் ஃபத்தாவாவில் 25வது முஜல்லத்தில் 107வது பேஜ் நம்பரில் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு ஆள் வந்து பிறை பார்த்து அந்த நம்பிக்கைக்குரிய ஆளுவருடைய சிஃபத்து பண்பு எப்படியா இருக்கணும், ஒமன் காமபில் வாஜிபாத் வஜ்தனபல் கபாயிர் வலம் யஷீர் அல ஷகாயிர். அவர் வந்து கடமையான விஷயங்களை நிறைவேற்றக்கூடியவராகவும் பெரும் பாவங்களை விடக்கூடியவராகவும் சிறிய பாவங்களில் நிலைச்சி இல்லாத ஆளாகவும் இருக்கணும். இதுக்கு என்ன ஆதாரம், இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸில் அவங்க குறிப்பிட்றாங்க, தரா நாசல் ஹிலால, மக்கள் வந்து பிறையை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஃபஹ்பர்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து ரசூல்லாக்கு தெரிவித்தேன். அன்னீர் ஐத்துஹு, நான் வந்து பிறையை பார்த்துட்டேன்னு தெரிவித்தேன். அப்போ இவர் வந்து ஒரே ஆள், இப்னு உமர் ரலியல்லாஹு பிறையை பார்த்துட்டு ரசூல்லாக்கிட்ட சொல்கிறாங்க. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, ஷாமஹு, ரசூல்லா வந்து அந்த செய்தியை எடுத்து நோன்பு வைக்கிறாங்க. அமரன் நாச பி ஷியாமிஹி, அதே போல் மக்களையும் நோன்பு பிடிக்குமாறு கட்டளையிடுறாங்க. இந்த ஹதீஸை வந்து அஹ்ரஜுஹு அபுதாவுத் பி சனதின் ஹசன், அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசனான ஹதீஸாக இந்த ஹதீஸை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து ரமதானுடைய பிறையை பார்க்குறதுக்கு அந்த நபர் அதில் இருக்கணும். ஒரு நபராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவருடைய ஹபர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி பிறை தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணணும், இக்மாலி ஷாபான 30 யௌமன், ஷேக் குறிப்பிடுவது போல் ஷாபானுடைய மாதத்தை 30 பூர்த்தி பண்ணி நாங்கள் அடுத்த நாள் வந்து நோன்பு பிடிக்கணும். இதற்கு என்ன ஆதாரமாக ஷேக் குறிப்பிட்றாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸில் வருவது போல், இதா ரஅய்துமூஹு ஃபஸூமு வ இதா ரஅய்துமூஹு ஃபஅஃப்திரு ஃபஇன் கும்ம அலைக்கும் ஃபக்துரு லஹ். நீங்கள் வந்து ரமதானுடைய பிறையை கண்டால் நோன்பு பிடிங்க, அதே போல் ஷவ்வாலுடைய பிறையை கண்டால் நோன்பு விடுங்க. ஃபைன் கும்ம அலைக்கும், உங்கள் மீது நீங்கள் பிறையை பார்க்க முடியாமல் மேகங்கள் மறைச்சி விட்டால் ஃபக்திரு லஹ், நீங்கள் வந்து ஃபக்திரு லஹ். இதுக்கு வந்து தஃப்சீர் பஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்சீர் என்ன போடுறாங்க, கத்திரு லஹுல் ஹிசாப் ஃபக்மிலு இத்தத்து ஷஅபான 30 யௌமன். நீங்கள் வந்து கணக்கிட்டு ஷஅபானுடைய மாதத்தை வந்து 30 பூர்த்தி ஆக்குங்கன்றாங்க. நீங்கள் வந்து ஹிசாபை கணக்கை நிர்ணயித்து ஷஅபானுடைய மாதத்தை வந்து 30 பூர்த்தி ஆக்குங்கன்றாங்க. அப்போ வந்து பிறை தெரியாத பட்சத்தில் நாங்கள் என்ன ஆக்கணும், ஷஅபானுடைய மாதத்தை 30 பூர்த்தி ஆக்கி அடுத்த நாள் நோன்பு வைக்கணும். இந்த மசாலா வந்து ஷஅபானுடைய 30வது நாள்
நாங்கள் வந்து பிறை பார்க்க முடியாமல் மேகங்கள் மறைச்சிருச்சுன்னா நோன்பு வைக்கலாமா? ஷாபானுடைய 30வது நாள் யோமு ஷக் நோன்பு வைக்கலாமா கூடாதான்ற விஷயத்தில் வந்து உலமாக்கள் வந்து கருத்து வேறுபாடு பட்டிருக்காங்க. அதில் வந்து அதிகமான உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், தஹப ஜும்ஹூர் அல் உலமா மின்ஹும் அல் ஐம்மத்து சலாசா அபு ஹனீஃபா மாலிக் ஷாஃபிஇ. இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி இவங்களுடைய கருத்து என்னவென்றால், அந்த 30வது நாள் வந்து இலா அன்னஹு லா யஜிப் சௌமுஹு, அந்த நாள் வந்து நோன்பு பிடிக்கிறது வந்து கடமை இல்லை. 30வது நாள் வந்து 29வது நைட்டு வந்து பிறை தெரியல. அப்போ 30வது நாள் வந்து நோன்பு பிடிக்கிறது கடமை இல்லை. இப்போ என்ன ஆக்கணும்? அவங்க 30 ஷாபானை பூர்த்தி செஞ்சு அடுத்த நாள் நோன்பு வைக்கணும். இந்த கருத்தை தான் வக்தார ஹாதல் கவுல் ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா, இந்த கவுலை தான் ஷேக்குல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கவுலுக்கு என்ன ஆதாரம்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் வருவது போல், சூமு பி ருயதிஹி வ அஃப்திரு பி ருயதிஹி ஃபைன் கும்ம அலைக்கும் ஃபக்மிலு இத்தத்து ஷஅபான 30 யௌமன். நீங்கள் ரமதான் மாதத்தினுடைய பிறையை கண்டு நோன்பு பிடிங்க. அஃப்திரு பி ருயதிஹி, அந்த பிறைய ஷவ்வாலுடைய பிறையை கண்டு நோன்பை விடுங்க. ஃபைன் கும்ம அலைக்கும், இதில் ரசுல்லா வந்து அடுத்து குறிப்பிடுறாங்க, ஃபைன் கும்ம அலைக்கும், உங்களுக்கு வந்து பிறை பார்க்க முடியாமல் மேகம் மறைச்சிருச்சுன்னா, ஃபக்மில் இத்தத்து ஷாபான 30 யௌமன், ஷாபானுடைய நாட்களை வந்து 30 பூர்த்தி ஆக்குங்கன்றாங்க. அப்போ வந்து முன்னாடி நம்ம பார்த்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஃபக்திரு லஹ், அந்த ஹதீஸுக்கு வந்து இந்த ஹதீஸ் தஃப்சீராக வருது. ஃபக்திரு லஹ் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட வார்த்தைக்கு இந்த ஹதீஸில் என்ன தஃப்சீராக வருது? அக்மிலு இத்தத்து ஷஅபான 30 யௌமன். அப்போ அந்த ஹதீஸ்க்கு அந்த லஃப்துக்கு இதுதான் தஃப்சீர். அதை வந்து 30 ஷஅபானை 30 பூர்த்தியாக்கி நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து ரமதான் 1 வந்து நோன்பு பிடிக்கணும். ரமதானுடைய முதல் நாளாக நோன்பு பிடிக்கணும். அப்போ வந்து இது வந்து ஒரு மசாலா. அடுத்த மசாலா என்னவென்றால், ஒரு நாட்டார் வந்து பிறை கண்டுட்டாங்க. அந்த பிறையை கொண்டு அனைத்து ஊர்க்காரர்கள், அனைத்து நாட்டுக்காரர்களும் நோன்பு பிடிக்கணுமா? இந்த விஷயத்தில் வந்து 7 கருத்துக்கு மேலே உலமாக்கள், 8 கருத்துக்கு மேலே உலமாக்கள் வந்து கருத்து வேறுபட்டிருக்காங்க. அதில் வந்து 2 கருத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். அதில் முதல் கருத்து என்னவென்றால், இமாம் அஹ்மது கூறக்கூடிய கருத்து. இமாம் அஹ்மது என்ன சொல்கிறாங்க? உஜூபு ஸௌம் அலா அமூமில் முஸ்லிமீன் ஃபி அக்தாரில் அர்த். ஒரு நாட்டார் பிறை கண்டுட்டா அனைத்து முஸ்லீம்கள் மீதும், இந்த பூமியில் இருக்கிற அனைத்து முஸ்லீம்கள் மீதும் நோன்பு கடமையாயிடும். அதுக்கு என்ன காரணமாக சொல்கிறாங்க? என்ன ரமதான சபத்து துஹூலுஹு, ஏன்னா ஒரு நாட்டார் பிறை கண்டுட்டா ரமதான் நுழைஞ்சிருச்சுட்டு உறுதியாயிடுச்சு. அதே போல் சபத்து அஹ்காமுஹு, ரமதானுடைய சட்டங்களும் உறுதியாயிடுச்சு. வஜப ஷியாமுஹு, அதனால் நோன்பு பிடிக்கிறது வந்து கடமையாயிடுச்சுன்றாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் இந்த கவுலில் இருக்கிறாங்க. இரண்டாவது கவுலில் உள்ள ஆட்கள் யாருன்னா, இந்த முதல் கவுலில் வந்து இமாம் ஷவுகானி ரஹ்மத்துல்லாஹ், சித்திக் ஹசன் கான், அதே போல் இமாம் அல்பானி, இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ், இவங்க எல்லாமே வந்து முதல் கவுலில் இருக்காங்க. அதே போல் இரண்டாவது கவுலில் யார் இருக்காங்கன்னா, தஹப பஅதுஹும் இலா அதம் உஜூபிஹி, சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க? இரண்டாவது தரப்பினர் கடமை இல்லைன்றாங்க. ஒரு ஊரார் வந்து, ஒரு நாட்டார் வந்து பிறை கண்டுட்டான், அனைத்து நாட்டார் மீதும் கடமை இல்லை. ஏன்னா வந்து குரைப் ரஹ்மத்துல்லாஹ் வந்து என்ன சொல்கிறாங்க? இந்த ஹதீஸில் வருவது போல், கால கதீம் து ஷாம, இவங்க என்ன சொல்கிறாங்க? கதீம் து ஷாம வஸ்தஹல்ல ரமதான வான பிஷாம். இவங்க வந்து ஷாம் பிரதேசத்துக்கு போகிறாங்க, மனிதர்கள் வந்து பிறை பார்க்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து இவர் ஷாம் பிரதேசத்தில் இருக்கார். ஃபர் ஐனல் ஹிலால லைலத்துல் ஜும்மா, அப்போ வந்து இவங்க ஜும்மா நாள் வந்து ஜும்மானுடைய இரவு வந்து பிறையை காண்றாங்க. சும்மா கதீம்துல் மதீனத்தை ஃபி ஆஹிரி ஷஹர், பின்ன என்ன சொல்கிறாங்க? அந்த ரமதான் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் வந்து இவங்க வந்து மதீனாவுக்கு வராங்க. ஃபஸஅலனி இப்னு அப்பாஸ், இவங்க கிட்ட வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. சும்ம தக்கரல் ஹிலால ஃபகால மதா ரஐத்துமுல் ஹிலால. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன கேட்குறாங்க? நீங்கள் ஹிலாலை வந்து எப்போ பார்த்தீங்க, பிறை எப்போ பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. ஃபஅக்பர்துஹு, இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? யௌமுல் ஜும்மா பார்த்தோன்ட்டு. ஃபகால லாக்கின்ன ரஐனாஹு லைலத்து சப்த், ஆனால்
இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சனிக்கிழமை பார்த்தோன்றாங்க. ஃபலா நசாலு நசூமு ஹத்தா நுக்மில தலாசீன அவு நராஹு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நோன்பு பிடிக்கிறது வந்து விடமாட்டோம், நோன்பு தொடர்ச்சியாக பிடிப்போம். ரமதானை வந்து 30 பூர்த்தி செய்கிற வரைக்கும், அல்லது வந்து பிறையை காண்ற வரைக்கும்ன்றாங்க. பிறையை காண்ற வரைக்கும் நாங்கள் வந்து நோன்பு பிடிப்போன்றாங்க தொடர்ச்சியாக. அப்போ வந்து ஃபகுல்து குரைபு ரஹ்மல்லா சொல்கிறாங்க, அலா தக்தஃபி பி ருயதி முஆவியா வபி ஷியாமிஹி. உங்களுக்கு வந்து முஆவியா ரலியல்லாஹு அவங்க கண்ட பிறையும் அவங்களுடைய நோன்பும் உங்களுக்கு போதுமானது இல்லையா கேட்குறாங்க. இப்போ காலல்ல, அது போதுமானது இல்லைன்ட்டு இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி தான் வந்து ரசூல்லா எங்களுக்கு ஏவுனாங்க அப்படின்ட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை வச்சு இந்த உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கருத்தில் யார் யார் இருக்கா, மத்ஹபுல் காசிம் இப்னு முஹம்மது, சாலிம் இப்னு அப்துல்லா, இஸ்ஹாக், இவங்களுடைய கருத்து இது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டார் பிறை கண்டுட்டால் அடுத்த நாட்டார் மீது நோன்பு பிடிப்பது வந்து கடமை இல்லைன்றாங்க. ஆனால் வந்து நாங்கள் அமல் செய்யும்போது இந்த தத்பீக் ஷேக் நவாஸ் ஹஃபிதுல்லா அவர்கள் எங்களுக்கு குறிப்பிட்டது போல், இதை கேன வலியு அம்ரின் முஸ்லிமன். நாங்கள் அமல் செய்யும்போது எந்த விஷயத்தை நாங்கள் எடுக்கணும், ஒரு நாட்டில் வந்து ஆட்சியாளர் முஸ்லீமாக இருந்தால் அந்த முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு முஸ்லீம்கள் வந்து வேறுபட்டு போகக்கூடாது. அவர் வந்து இந்த கருத்து வேறுபாடு உள்ள விஷயத்தில் எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த விஷயத்தை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அந்த நாளில் நோன்பு பிடிச்சிட்டு அந்த நாளில் பெருநாள் கொண்டாடிட்டு போகணும். ஏன்னா ரசூல் என்ன சொல்கிறாங்க, சௌம யௌம தசூமுன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன். நோன்பு என்பது நீங்கள் எப்போ நோன்பு பிடிக்கிறீங்க அப்போ தான். அதே போல் நோன்பு விடுவது ஃபித்ரு என்பது நீங்கள் எப்போ நோன்பு விடுறீங்களோ அப்போ தான் என்பதாக ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த தத்பீக் நாங்கள் அமல் செய்யும்போது முஸ்லீம் ஆட்சியாளராக இருந்தால் என்ன செய்யணும், அவருக்கு கட்டுப்பட்டு போகிறது தான் சிறந்த அம்சமாக ஷேக் நவாஸ் ஹஃபிதுல்லா அவர்கள் காண்றாங்க. அப்போது இது வந்து ஹிலாஃபுள்ள விஷயம். முதல் கருத்தை நாங்கள் என்ன கண்டோம், இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன கூறுறாங்க, ஒரு நாட்டார் பிறை கண்டுட்டு அனைத்து ஊராரின் மீதும் கடமை. இந்த கவுலில் யார் இருக்கா, இமாம் ஷவுகானி, ஷுத்திக் ஹசன் கான், அல்பானி ரஹ்மத்துல்லா, அதே போல் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லா, இவங்க வந்து முதல் கவுலில் இருக்காங்க. ரெண்டாவது தரப்பினர் என்ன கூடுறாங்க, ஒரு நாட்டார் பிறை கண்டுட்டால் அனைத்து நாட்டாரின் மீதும் கடமை இல்லை. இவங்க என்ன ஆதாரத்தை வைக்கிறாங்க, குரைபு ரஹ்மத்துல்லா அவங்களுடைய ஹதீஸ், அவங்களுடைய சம்பவம் என்ன, அவங்க வந்து ஷாமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து பிறையை காண்றாங்க, ஜும்மா நாள் இரவு பிறை காண்றாங்க. இவங்க வந்து அங்கே இருந்துட்டு ரமதானுடைய கடைசி வேளையில் வந்து மதீனாக்கு திரும்புகிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பிறையை கண்டீங்கன்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜும்மா நாளைக்கு கண்டுன்றாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நாங்கள் சனிக்கிழமை கண்டோன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நோன்பு தொடர்ச்சியாக பிடிப்போம் ரமதானை 30 பூர்த்தி செய்கிற வரைக்கும், அல்லது செவ்வாலுடைய பிறை காண்ற வரைக்கும்ன்றாங்க. ஃபகுல்து, இவங்க என்ன கேட்குறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய பிறையும் அவங்களுடைய நோன்பு உங்களுக்கு போதுமானது இல்லையா கேட்குறான். இப்போ காலல்ல, போதுமான இல்லைன்றாங்க. ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி தான் வந்து ரசூல்லா வந்து எங்களுக்கு ஏவுனாங்க என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த கருத்து வேறுபாடு விஷயம். இதில் வந்து நான் இந்த தத்பீக் ஷேக் நவாஸ் குறிப்பிட்டது போல், ஒரு ஆட்சியாளர் நாட்டில் வந்து ஆட்சியாளர் முஸ்லீம் ஆட்சியாளராக இருந்தால் அவருக்கு வந்து கட்டுப்பட்டு போகிறது தான் சிறந்த அம்சம். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.